நாம் இன்று அடுத்த வசனமாக பார்க்க இருப்பது திருக்குரான் அத்தியாயம் 2 வசனம் 15 நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் வசனத்தை வாசித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கின்றான், இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி விட்டுவிடுகின்றான். இந்த வசனத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமே ஆனால், இந்த வசனம் பார்ப்பதற்கு ஏதோ இறைவன் மனிதர்களை பழிவாங்குவது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது என்னவென்றால், இயற்கையின் எதிர்வினை விதி பற்றியது இது. அதாவது, ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவனுடைய உள்மனசாட்சி முதலில் அதை எச்சரிக்கும். ஆனால் அவன் அதை தொடர்ச்சியாக புறக்கணித்து மற்றவர்களை ஏமாற்றி நான் செய்வதுதான் புத்திசாலித்தனம் என்று அகம்பாவம் கொள்ளும் போது அது இறைவன் அவனை தடுப்பது இல்லை. மாறாக அவனது திமிரிலேயே அவன் இன்னும் மூழ்கி போக விடுகின்றான். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோமே ஆனால், ஒரு வியாபாரி கலப்படம் செய்து பொருட்களை விற்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். ஆரம்பத்தில் அவனுக்கு பயம் இருக்கும். ஆனால் யாரும் அவனை கண்டுபிடிக்கவில்லை என்றதும் அவன் லாபத்தை பார்த்துவிட்டு தன்னை மிகப்பெரிய புத்திசாலியாக நினைப்பான். நேர்மையாக வாழ்பவர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று மனதிற்குள் பரிகாசம் செய்வான். இறைவன் அவனது இந்த அகம்பாவத்தோடு அவனை கொஞ்ச காலம் வாழ விடுகின்றான். அவன் இன்னும் பெரிய அளவில் கலப்படம் செய்து தன் எல்லையை மீறுகின்றான். இதைத்தான் வசனம் வரம்பு மீறலின் தட்டழிந்து அலையுமாறு விட்டுவிடுகின்றான் என்கிறது. இறுதியாக ஒரு நாள் அவன் மொத்தமாக சட்டத்திடமோ அல்லது பெரிய நஷ்டத்திலோ சிக்கி தன் வாழ்வையே இழப்பான். அவன் பிறரை ஏமாற்றுவதாக நினைத்து காலமெல்லாம் உண்மையில் அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கின்றான் தான் என்பதை உணர்வான். இதுதான் இறைவன் அவர்களை பரிகாசம் செய்கின்றான் என்பதன் பொருள். அதாவது, தங்களை ஏமாற்றுபவர்கள் இறுதியில் இயற்கையிலேயே ஏமாற்றப்படுகின்றார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதாவது, தீயவர்கள் நல்லவர்களை பார்த்து செய்யும் கேலி ஒரு ஓட்டப் பந்தயத்தில் தவறான வழியில் ஓடிவிட்டு நான் தான் முதல் என்று கத்துவதை போன்றது. அவர்கள் இலக்கை நோக்கி ஓடவில்லை, மாறாக பாதாளத்தை நோக்கி ஓடிவிடுகின்றார்கள். அந்த தவறான பாதையையே அவர்கள் ஓடி தட்டிழுந்து அழியவிட்டு என்று இயற்கை அவர்களை விட்டு விடுகின்றது. இந்த வசனம் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. இது தொடர்பான வசனங்களை பார்த்தால் 2 வசனமாக 83வது அத்தியாயம் 29வது ஆயத்தில், நிச்சயமாக குற்றவாளிகளாக இருந்தவர்களே அவர்கள் உலக வாழ்க்கையில் ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அதே 83வது அத்தியாயம் 30வது வசனத்தில், அவர்கள் தங்களை கடந்து செல்லும் போது இவர்கள் தங்களுக்குள் சைகை செய்து கொள்வார்கள் என்றும் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதே 83வது அத்தியாயம் 34வது வசனத்தில், ஆனால் இன்றைய தினம் ஈமான் கொண்டவர்கள் அந்த நிராகரிப்பவர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்றும் இருக்கின்றது. அதாவது, உலகத்தில் நல்லவர்களை முட்டாள்கள் என்றும் ஏமாறுபவர்கள் என்றும் கேலி செய்தார்கள். பிற்காலத்தில் உண்மை வெளிப்படும் போது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்வார்கள். அன்று இறை நம்பிக்கையாளர்கள் தங்கள் நேர்மையான வழியின் வெற்றியை பார்த்து மகிழ்வார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குர்ஆன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் உண்மை இதுதான். உலகில் தீயவர்கள் தங்களின் தற்காலிக பேராசையாலும் சூழ்ச்சியாலும் ஜெயிப்பது போல தோன்றினாலும் நல்லவர்களை பார்த்து அவர்கள் சிரிக்கலாம். ஆனால் அந்த தவறான பாதையிலேயே அவர்கள் தட்டிலிருந்து அலையட்டும் என்று இறைவன் விட்டுவிடுகின்றான். இறுதி கட்ட உண்மை வெளிப்பட்ட போது கேலி செய்தவர்களே கேலி பொருளாக மாறுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.